இந்த 41 பேர் சாவுக்கு பிறகு விஜய் வெளியிட்டிருக்க வீடியோ இருக்கு இல்லையா, அது அயோக்கியத்தனத்தோட உச்சம். அதை எல்லாத்தையும் டீகோட் பண்ணி பலரும் பேசிட்டாங்க. அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கு. இத்தனை பேர் அவங்க சொந்த கட்சிக்காரங்க செத்து போயிருக்கிறாங்க. எல்லாரும் என் கூட பிறந்த தம்பி மாரி, அண்ணன் மாரி, அவங்க குடும்பத்துல நான் ஒருத்தன். எல்லாரும் என்ன தாய் மாமன் நினைக்கிறாங்க, சொந்த அண்ணனை போல நினைக்கிறாங்க அப்படின்லாம் எல்லா கூட்டத்திலையும் விஜய் பேசிட்டு இருக்கிறாரே. எதுக்காக அவங்க அந்த துக்க வீட்டுல போய் நிக்காம கிளம்பி உடனே ஓடி வந்தீங்க? கேட்டா இப்ப வீடியோல சொல்ற பதில் என்ன? இமீடியட்டா நாங்க போயிருந்தா இன்னும் கூட்டம் அன்கண்ட்ரோலா போயிருக்கோம், அது இன்னொரு குழப்பத்துக்கு வழிவகுத்திருக்கும், அதனால தான் நான் போகல அப்படின்னு சால்சாப்பு சொல்கிறார் விஜய். விஷயம் தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு, கரூர்ல இருக்கும்போதே இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல. நீங்க நேர்ல போய் நின்னா கூட்டம் வரும், அதெல்லாம் ஓகே. ஆனா திருச்சியில போயாவது தங்கி இருந்திருக்கணும் இல்லையா? அங்க இருந்துகிட்டு இவ்வளவு பேர் என் கூட்டத்துக்கு என் பேச்சை கேட்கறதுக்காக வந்தவங்க இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. நான் உங்க கூட தான் இருப்பேன். இந்த உடல்களை அடக்கம் செய்யும் வரையும் இந்த குடும்பத்தின் உறுப்பினராக நான் கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் அந்த மண்ணை விட்டு கிளம்புவேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் அவர் கிளம்பி ஓடி வந்துட்டார். அவர் வராதது மட்டும் இல்லை, அவர் கட்சிக்காரன் எவனாவது அங்கே வந்து நின்னானா? இத்தனை நாள் ஆயிடுச்சு, 41 பேர் உடல்களையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த தாவேக்கா கட்சிக்காரங்க கூட யாரையும் அங்கே காணும், எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிட்டான். அது ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், அந்த ராஜ்மோகன், இந்த மாதிரியான தலைமையில் இருக்கிற நிர்வாகிகள் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், உள்ளூர் நிர்வாகிகள் எவனுமே இல்லை, எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டான். கூட இருந்து அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தது, ஆறுதலாக இருந்தது எல்லாமே மற்ற எல்லா கட்சிக்காரங்களும். அதில் அதிமுக, திமுக, விசிக, காங்கிரஸ் எல்லா கட்சிக்காரங்களும் அடக்கம். ஆனால் இந்த தாவேக்கா கட்சிக்காரன் ஒருத்தனை காணும், இதுவரைக்கும் காணும். இது வரைக்கும் காணுங்கிறது மட்டும் இல்லை, அந்த ஆதவ அர்ஜுனா கோர்ட்டில் ஒரு மனு போட்டிருக்காரு. நேற்றே இதை பற்றி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த ஆதவ அர்ஜுனா போட்டிருக்க மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 41 பேர் எங்கள் கட்சிக்காரனே கிடையாது, அவெல்லாம் என் கட்சிக்காரங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் வேற ஏதோ காரணத்துக்காக இறந்தவங்கள எங்கள் கட்சிக்காரங்கன்னு சொல்லி பொய்யா கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்காக அங்கே ஒரு மனு போட்டிருக்காங்க. என்னடா அநியாயம் இது? உன் கட்சிக்கு செத்து போயிருக்கான், அவெல்லாம் என் கட்சிக்காரனே இல்லைன்னு சொல்ல துணிகிற அளவுக்கு இவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட? அது மட்டும் இல்லை, அந்த விஜய் வீடியோவில் என்னென்ன அபத்தங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதோட உச்சகட்டமாக அவர் என்ன சொல்கிறாரு, சிஎம் சார் என்ன வேணால் பழி வாங்கிக்கிங்க, என் கட்சிக்காரனை விட்டுருங்க, நான் இதே ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சிஎம்க்கு சவால் விடுறார். அது டோன் டவுன் பண்ணி சொல்லியிருந்தாலும் கூட அது சவால் தான். நான் அந்த ஆஃபீஸ் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், முடிஞ்சால் என்னை தொட்டுப்பார் அப்படிங்கிறதான் அதில் சொல்ல வர்ற செய்தி. இப்படி ஒரு சூழலில் இதை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறாரு விஜய். இதில் ஏதாவது நியாயம் இருக்கா? ஆனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சிஎம்மோட அணுகுமுறையை பாருங்கள். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது தன்னுடைய தொண்டன் இப்படி செத்து போகணும்னு எதிர்பார்ப்பாங்களா? மாட்டாங்க. அதனால் இதில் விஜயை நோக்கி அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லாதீங்க அப்படிங்கிறது சிஎம்மோட பேட்டியில் அன்றைக்கி அவரே சொல்லியிருக்கிறாரு. மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தெள்ள தெளிவாக சிஎம் சார் என்ன வேணா பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த மொத்த பழியையும் தூக்கி சிஎம் மேலே போடுறார். இப்போது இந்த ஸ்டாம்பீட் நடந்ததுக்கு, 41 பேர் செத்து போனதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? 7 மணி நேரம் தாமதமாக அந்த கூட்டத்துக்கு விஜய் வந்தது தான் காரணம். 8:45க்கு நாமக்கல் கூட்டம், ஆனால் ஒரு 8:45க்கு தான் சென்னையிலே கிளம்புனார். இது எல்லாரும் பேசிட்டாங்க. இந்த 7 மணி நேரம் தாமதத்துக்கு விஜய் ஏதாவது விளக்கம் சொல்லணுமா வேண்டாமா? ஆமாம், என்னோட தாமதம் தான், என்னுடைய தப்பு தான், இன்ன காரணத்தினால நான் தாமதம் வந்துட்டேன், இனிமேலாவது நேரத்துக்கு கூட்டத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? இவ்வளவு பேர் கூட்டத்தில் இறந்துருக்காங்க, பெண்கள் குழந்தைகள் அதிகம். இனிமேலாவது தான் கட்சிக்காரங்களை நோக்கி என் மேலே அன்பு வச்சு கூட்டத்துக்கு நீங்கள் வர்றீங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு, ஆனால் இப்படி ஒரு அசம்பவம் நடந்து போச்சு, இனிமேலாவது கூட்டத்துக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை தன் கட்சிக்காரனை நோக்கி வைக்க வேண்டியது விஜயோட கடமையா இல்லையா? அந்த வீடியோவில் ஒரு வரி அப்படி இருந்துச்சா? மாறா அவருடைய விர்ச்சுவல் வாரியரை தூண்டி விடுறாரு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு ஓப்பன் லைசன்ஸ் கொடுக்குறாரு. நிலைமையை அனுமதித்தால், விஜயோட அந்த போக்கு தொடர்ந்தால் நிலைமை இன்னும் படுமோசமாக மாறும். ஏன்னா விஜய் கட்சியில் அந்த கூட இருந்து சத்தம் போடுறதுல பெரும்பாலான பசங்களோட வயசு 18, 19, 20 அவ்வளோதான். எல்லாம் இப்போ தான் ஸ்கூல் முடித்த பசங்க. அவங்களுக்கு எதிர்த்தரப்பு சொல்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு காதில் ஏறவே இல்லை. அதுக்குரிய அறிவு முதிர்ச்சியும் இல்லை, பக்குவமும் இல்லை. அந்த அரியலூர் கூட்டத்தில் என்டிடிவி ஜேர்னலிஸ்ட் சாம் டேனியலில் கழுத்தில் ஒருத்தன் துண்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்தான்ல, அந்த பையனுக்கு என்ன மன முதிர்ச்சி இருக்குமோ அதுதான் ஒட்டுமொத்த தாவேக்கா தொண்டர்களுடைய மன முதிர்ச்சி. அவங்கள பொறுத்தவரையும் தளபதி நெடில் அவர் தான் பெருசு, அவருக்கு உட்பட்டது தான் உலகத்தில் அத்தனையும், அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அரசாங்கம் ஒரு குழு அமைச்சிருக்காங்க, அவங்க போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதில் போய் நீ யார் பெரிய இதுவா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் விமர்சிக்கிறது, வேற ஏதாவது பெரிய அறிஞர்கள், பேராசிரியர்கள், பெரிய பெரிய படித்தவர்கள் இதை பற்றி ஏதாவது கருத்து சொன்னால் நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசுறது அப்படின்னு சொல்லி எதிர் வரிசையில் இருக்கக்கூடியவர்களுடைய எந்த மதிப்பும் மரியாதையும் பேக்ரவுண்டும் லெகசியும் அவர்களுக்கு புரிவதே இல்லை.
அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதும் இல்லை. தளபதி தளபதி தாவேக்கா தாவேக்கான்னு கத்துறான். முழுக்க முழுக்க ஒரு ஜாம்பி கூட்டம் போல இவர்கள் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை கண்டித்து வைப்பதற்கு விஜய்க்கு துப்பில்லை என்பது மட்டுமல்ல, இந்த கூட்டம் இப்படியே இருப்பதற்கு விஜய் விரும்புகிறார். அதனால தான் இவர் திரும்ப திரும்ப தூண்டி விடுறார். தனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது விஜய்க்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தருது. அவன் உயிரை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இத்தனை பேர் செத்து போனதற்கு பொறுப்பேற்று கொண்டு என்னால் இவ்வளோ உயிர் பறிபோச்சு, இனிமேலாவது என் கட்சிக்காரன் ஒரு உயிர் கூட பறிபோகக்கூடாது, அதற்கு எப்படி நான் பொறுப்புள்ள வகையில் நடந்துக்கணுமோ நடந்துக்குவேன், இனிமேல் கூட்டத்துக்கு நேரத்துக்கு வருவேன், 7 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் உங்களை காக்க வைக்க மாட்டேன், எல்லாரும் சாப்பிட்டு வந்துடுங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு பொறுப்புள்ள தலைவனாக சொல்லியிருக்கணும். அவர் சொல்லலை. அதன் காரணம் என்ன அப்படின்னா, இப்படி நடக்கிறத, இப்படிப்பட்ட ஸ்டாம்பீட் நடக்கிறத அவர் விரும்புகிறார். சரி, இது ஒரு பார்ட்டு. இது விஜய் தன்னிச்சையாக செய்கிறாரா? அப்படி தன்னிச்சையாக செய்பவராக இருந்தால், இந்த ரிமோர்ஸ் உண்மை என்றால், கரூர்லேருந்து கிளம்பி திருச்சி ஏர்போர்ட் வழியாக தனி விமானத்தை பிடிச்சி கிளம்பி வந்தார்ல, அப்போவே பத்திரிகையாளர்கள் பின்னாடியே போய் கேட்குறாங்க. அதெல்லாம் காதிலே வாங்கிக்காம விமானத்தை பிடிக்கிறதுக்கு கிளம்பி உள்ளே போகிறாரு விஜய். நம்ம வீட்டில் கண் முன்னாடி 10-20 மரணங்கள் நடந்திருக்குது அப்படின்னா, அதற்கு துக்கம் சொல்வதை, ஐயோ பாவம்னு நினைக்கிறத, அழுகிறத உடனடியாக செய்வோமா, 2 நாள் தள்ளி போட்டு செய்வோமா? அப்போ 2 நாள் தள்ளி போட்டு செய்கிறோம் அப்படின்னா, இடைப்பட்ட நாளில் என்ன நடந்துச்சு, ஏதோ ஒன்று யோசிப்பதற்கு, இதற்கு என்ன விளக்கத்தை சொல்லலாம் அப்படின்னு தயாரித்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்கிற அது நேரம். இந்த 2 நாள் காலகட்டத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது? ஸ்டாம்பீட் நடந்த உடனேயே அமித்ஷா தலைமையிலான மத்திய உள்துறை இதற்காக மாநில அரசிட்ட அறிக்கை கேட்டுச்சு. இங்கே மாநில ஆளுநர் RN ரவி ஸ்டேட் கவர்மெண்ட் அறிக்கை கேட்டார். 8 பாஜக எம்பிக்களை உள்ளடக்கிய குழுவை விசாரிக்கிறதுக்காக அனுப்பி வச்சாங்க. நேற்று அவங்க கரூரில் போய் விசாரிச்சிருக்கிறாங்க. அவங்க 8 பேரும் வந்ததும் ஒரே ஒரு நாள் தான். ஒரு நாள் விசாரணையோட முடிவில் இங்கே ஏதோ சதி நடந்திருக்குது, அந்நியர்கள் உள்ளே போந்துட்டாங்க, போலீஸ் உரிய பாதுகாப்பு கொடுக்கல, கொடுத்தது சின்ன இடம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க சதி கோட்பாட்டு கதைகளை அந்த 8 பாஜக எம்பிக்களும் மறுபடியும் ஒரு தடவை என்டாஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதே டைமில் தான் விஜயோட வீடியோவும் வருது. உடனேயே இன்னைக்கு நயினா நாகேந்திரன் அந்த பாஜக எம்பிக்கள் குழு கிளம்பி போச்சு இல்லையா, அவங்க என்ன ஃபைண்டிங்ஸ் கொடுத்தாங்களோ அதே கேள்விகளை எழுப்பி இன்னைக்கு நயினா நாகேந்திரன் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஒட்டுமொத்த பாஜக ஈகோ சிஸ்டமும் இதே கேள்விகளோட திரும்ப மாநில அரசை நெருக்குகிறது. இது வேணும்னே திமுக திட்டமிட்ட செஞ்ச சதி, அதனால இந்த கேஸை சிபிஐக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே பாயிண்டை நோக்கி எல்லாரும் வர்றாங்க. கும்பமேளாவில் 79 பேர் இறந்தாங்க. அப்படி ஏதாவது குழு வச்சாங்களா? கிடையாது. வேற எல்லா மாநிலங்கள்லையும் குஜராத்தில் அந்த பாலம் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் செத்து போனாங்க. இப்படி இந்தியா முழுக்க ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அங்கெல்லாம் அவங்க குழு அனுப்பல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கரூருக்கு ஸ்பெஷலாக அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திட்டமிட்ட அஜெண்டா இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவு. சிபிஐக்கு வழக்கை கொண்டு போயிட்டாங்க. விஜயை தன்னோட பிடிக்குள்ள வச்சுக்கலாம், தான் சொல்படி கேட்க செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே எண்ணம். அதுதான் அவங்களுடைய டார்கெட்டு. அதை நோக்கி தான் அதை கொண்டு போகிறாங்க. விஜய் இதற்கு உடன்பட மாட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு அதை தவிர வேறு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, ஏன் இந்த விஷயத்தில் தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக தயங்குகிறது அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருதுன்னா, தேவையில்லாமல் விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பதன் மூலம் இப்போ அவர் தனியாக நிற்கிறார், எலெக்ஷனில் தனியாக நிற்பதாக இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி தனியாக நிற்கிறது தான் திமுகவுக்கு ஆதாயம். ஒருவேளை நம்ம நெருக்கடி கொடுத்து அவர் பாஜக கூட்டணியிலேயே போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னா, அது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு திமுகவோட அரசியல் கணக்கு வழக்குகள் இருப்பது போல தெரிகிறது. அதனால தான் அவங்க வழக்கு போடவோ கைது பண்ணவோ ரொம்ப தயங்கி பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைய நிலைமையில் ஆதவர்ஜுனாவை கைது பண்ணுறதுக்கு ஒரு டீமு, புஷி ஆனந்தை கைது பண்ணுறதுக்கு ஒரு டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இவர்கள் இருவர் மீதான கைது அந்த கட்சியின் மீது கொடுக்கப்படும் ஒரு இமீடியட்டான நெருக்கடியை உருவாக்கும் அப்படின்னாலும், ஒரு தீவிர நடவடிக்கை எடுப்பதற்கு விஜய் மீதே வழக்கு பதிவு செய்ய, கைது செய்ய ஏன் இந்த திமுக அரசு தயங்குகிறது அப்படின்னா இதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ், யார், தாவேக்காவோட வெர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த லட்சக்கணக்கான ஜாம்பி கூட்டம் இருக்கு இல்லையா ஆன்லைனில், இவங்க அவதூறான பொய்களை, திட்டமிட்ட அவதூறுகளை ரொம்ப ஸ்கீமிங்காக எண்ணிக்கையற்று பரப்பிட்டு இருக்காங்க. இவங்க மீது அங்குன்னும் இங்குன்னுமா வழக்கு போடுறாங்களே தவிர சீரியஸான அணுகுமுறையும் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலை. இது அவர் என்ன பயன்படுத்திக்கிட்டு என்னை ஹெவி அடின்னு கூப்பிடுறாரு. அதனால தான் நான் இங்கே தான் இருப்பேன், வந்தால் தொட்டுப்பாரு அப்படின்னு அந்த வீடியோ சவால்லாம் இதை நோக்கி தான். ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்கி திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்ற நிலைப்பாட்டை ரொம்ப சீரியஸாக உருவாக்குவது அப்படிங்கிறது தான் விஜயோட ஒரே நோக்கமாக இருக்குது. தேர்தலை நோக்கி இதில் அழைச்சிட்டு போகிறது அப்படின்றதான் அவரோட நோக்கமாக இருக்குது. ஆனால் இப்போ பாஜகவோட இன்டர்பிரேஷன், பாஜகவோட குறுக்கீடு அப்படிங்கிறது விஜயை தன்னிச்சையாக செயல்படுவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்காது. அதனால் எதிர்வரும் காலத்தில் தாவேக்கா பாஜக கூட்டு உருவாவதை ஒருபோதும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கிற நிலைமை. சரி, இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி ஒன்று தான்.
எத்தனை விளக்கங்கள் சொன்னாலும் அந்த சதி கோட்பாட்டிலேயே வந்து நிற்கிறாங்க இல்லையா? ஓகே, இதெல்லாம் சதி நடந்துருச்சு அப்படின்னே வச்சுக்குவோம். இப்போ திமுக தரப்பிலிருந்து வரிசையாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காங்க. செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு கரூரில். அந்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக அவர் மீது வைக்கப்படுற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். நான் எப்படி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு கேட்குறாங்க எல்லாரும். அங்கேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் நாங்கள் வந்து கட்சியோட நிர்வாகிகள் கூட நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் அங்கே தான் இருந்தேன். சம்பவம் கேள்விப்பட்டு உடனடியாக வந்துட்டேன். அப்புறம் கேள்விப்பட்டு உடனே வராமல் நான் டிக்கெட் போட்டு சென்னை போயிடவா அப்படின்னு செந்தில் பாலாஜி கேட்குறாரு. அதே போல் தமிழக அரசு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்டு ஒரு டீமை வச்சு விளக்கத்தை சொல்லிட்டாங்க. ஸோ திமுகன்ற கட்சி பொறுப்பாக ஒரு விளக்கம் சொல்லிடுச்சு, தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கம் சொல்லிடுச்சு. இப்போது விஜய் தரப்பு விளக்கம் எப்போது? விளக்கம்னா 4 வரி பேசி வீடியோவில் போடுறது இல்லை, பத்திரிகையாளர்கள் சந்திக்கணும். 41 பேர் செத்துருக்காங்க. இந்த நிலைமையில கூட பத்திரிகையாளர்களை சந்தித்து தன் மீது எழுப்பப்படுற சந்தேகங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லலை அப்படின்னா வேற எந்த சந்தர்ப்பத்தில் விஜய் பத்திரிகையாளர்கள் சந்திக்க போகிறார்? சந்தித்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கா இல்லையா? அங்கே நடந்தது ஒன்று ஏதோ சின்ன தள்ளுமுள்ளு கிடையாது. 41 உயிர் போயிருக்குது. இன்னும் எத்தனையோ பேர் விழா எலும்பில் மிதிப்பட்டு உடம்புக்கு முடியாமல் இன்னும் கிடக்குறாங்க. அந்த கவுண்டில் அதில் கணக்கே வரல. அவங்கெல்லாம் வாழ்நாள் நடைபெணமாக போகிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் கூட சந்திக்க முடியல அப்படின்னா வேற என்னதான் பண்ண போறாரு? அவர் பனையூர் பங்களாவில் படுத்துக்குவார், தனி விமானத்தில் கிளம்பி ஏதாவது ஒரு ஊருக்கு போவார். அங்கே சொகுசாக ஒரு பஸ் இருக்கும், அதில் கிளம்பி போய் எழுதி வச்சிருக்கிறத பேசிட்டு கிளம்பி வந்துடுவார். இதுதான் விஜயோட அரசியலாக இனி வரும் காலத்திலும் இருக்க போகிறதா?